Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் என்னுடைய ஒன் டே கேக்கோட vlog பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நம்ம VAJ Bakers ஸ்மார்ட் கேக் மெட்டீரியல் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியடி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் வந்து வெப்சைட்டும் வச்சுருக்கிறோம் www.vajbakersmart.in. இதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஆர்டர் போட்டுக்கலாம். நாங்கள் சேம் டே 12 o'clock முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு அன்றைக்கே நாங்கள் ஈவினிங் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இல்லைனா 2 to 3 டேஸ்லேயே தமிழ்நாடுக்கு உள்ளால டெலிவரி ஆகும். தமிழ்நாடுக்கு வெளியிலேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 to 5 டேஸில் ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி ஆகிடும். ஓகே, நம்ம இனி வீடியோக்குள்ளால போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதுக்கு கூடவே வேறையும் கேக்ஸ் இருந்தது, ப்ளஸ் ப்ரௌனி ஆர்டருமே இருந்தது. நம்ம இனி ஒவ்வொரு கேக்காக வந்து டெக்கரேஷன் பார்க்கலாம். ஸோ நான் வந்து பேக்கிங் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பாஞ்சஸ் எல்லாமே நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்க்கிள் ஷேப்லேயே பேஸ்ட்ரிஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் பார்த்தீங்கன்னா 3 kg டால் கேக்காக சிங்கிள் டயர்லேயே வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேக்கையும் க்ரம் கோட் பண்ணி எடுத்துருந்தேன். அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg ரெட் வெல்வெட் கேக்கு வந்து அது வேறு ஒரு ஆர்டரில் உள்ளது. அதையும் ரெண்டையுமே சேர்த்து நான் ஃபஸ்ட்டு க்ரம் கோட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த 1/2 kg கேக் வந்து எனக்கு ஃபஸ்ட்டே கொடுக்கணும். நான் அதனால் இந்த ரெண்டையும் க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு நான் அந்த 1/2 kg கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் டெக்கரேஷன் ஒர்க்காக பெருசாக எதுவுமே இல்லை, டிஃபால்ட்டு டெக்கரேஷன் தான். அதாவது அந்த ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சோட கேக் க்ரம்ஸை வந்து கேக்கோட டாப்பில் சீவ் பண்ணி போட்டு ஜஸ்ட் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சு கோல்டன் கலர் சுகர் பால்ஸையும் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg ப்ரௌனி, அது வந்து டாப்பில் கனாஷே வச்சு டெக்கரேட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ டாப்பில் வந்து நான் சாக்லேட் கனாஷ் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸும் போட்டு தென் ஹாப்பி பர்த்டே உள்ள காயின் டாப்பரும் வச்சு அதோட டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட்டேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 10 பீஸஸ் சர்க்கிள் பேஸ்ட்ரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க கொடுத்த அந்த ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் எல்லா கேக்கையுமே க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கேக்காக ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 kg உள்ள ப்ளூபெரி கேக்கு. இதில் சிம்பிளாக அந்த டாப்பில் அந்த ப்ளூபெரி க்ரஷ் வச்சுட்டு சைடில் பைப்பிங் மட்டும் கொடுத்து விட்டுக்கிட்டேன். அப்படியே மற்ற எல்லா கேக்குக்குமே ஐசிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு 10 கப் கேக்கு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து 5 ஒயிட்லேயும் 5 ரெட்லேயுமா, அதாவது ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி எடுத்த வீடியோ. நான் வந்து இப்போது ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சஸ் வந்து கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா அதில் வந்து நம்ம நிறைய ஜெல் கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறது இல்லையா, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை. இப்போது கிட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது இல்லையா, அதனால் நான் இப்போ ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சு செய்கிறதே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். கஸ்டமர்ஸ் வந்து ரெட் வெல்வெட் கேக்கு கேட்டால் கூடயுமே நான் அந்த கேக்ஸ் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறமா வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற நாசல் பார்த்தீங்கன்னா 1M. இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kg டால் கேக் செய்திருக்கிறேன். இதில் கஸ்டமர் வந்து ஒரு ரெயின்போ தீம்லையா கேக்கு டெக்கரேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த டைப்பில் உள்ள டெக்கரேஷன் வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சேம் அதே டிசைன் தான். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரோஸ் பெட்டல் நாசல் இருக்கு இல்லையா, அந்த நாசலில் அது ஒரு ஸ்மால் சைஸில் ஒரு நாசல். ஸோ அந்த நாசல் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் வந்து போட்டிருக்கேன். ஸோ கஸ்டமர் வந்து அந்த கேக்குக்கு டாப்லையா ஒரு பஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேக்கோட ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் வந்திருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg பேபி ஷவர் கேக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஜஸ்ட்டு கேக் பிளெயினாக ஐசிங் செய்துட்டு ப்ளூ அண்ட் பிங்க் பட்டர்ஃப்ளைஸ் வச்சு கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ எல்லா கேக்கோட ஒர்க்குமே நான் முடிச்சிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கோட டெக்கரேஷன் ஒர்க் மட்டும்தான். இந்த கேக்கில் டாப்பில் கஸ்டமர் ஒரு கொரோசல் கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கிறது பிங்க் அண்ட் ப்ளூ கலர், இந்த 2 கலர் தான் அவைலபிளாக இருக்குது. அவங்க வந்து ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்களா, நான் ஸோ கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க் அப்புறம் கொஞ்சம் லேஸ் அதெல்லாமே வச்சு அதை டெக்கரேட் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 hour ட்ராவல் பண்ணி போய் கேக் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே செட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ரிஸ்க் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் அங்கே போய் வெனுவில் போய் தான் நான் எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப்பு வச்சு வரும், ரெட் கலர் அண்ட் ஒயிட் அந்த ஒரு காம்பினேஷன்லேயே மாதிரியாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்பாட்டில் போய் நான் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா செம்ம ரிஸ்க் ஆகிடுச்சு.
ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி ஆகிறது உண்டு. அவங்க கஸ்டமர் வந்து நிறைய பேஸ்ட்ரீஸு, சின்ன சின்ன டிசர்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ஆர்டர் போட்டுப்பாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் இருக்கும். இல்லையா அந்த டேபிளில் ப்ராப்பராக ஸ்பேஸ் இருக்காது, நம்ம எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்காது. இந்த கேக்குமே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ONE 1ங்கிற அந்த நம்பர் போர்டு மட்டும்தான் இருந்துச்சு அந்த டாப்பில். அது டேபிள் மாதிரியான அந்த ஒரு பிளேட் இல்லை, டேபிள் மாதிரியாக ஃப்ளாட்டாக எதுவுமே இல்லை. அந்த அந்த நம்பரோட டாப்பில் இருக்கிற அந்த எட்ஜ் போர்ஷன்ஸில் மட்டும்தான் வந்து கேக்கு, தென் அந்த கப் கேக்கு, டிசர்ட்ஸ் எல்லாமே வைக்கிறது மாதிரியே இருந்தது. கேக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே போய் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்தது. ஸோ கீழே வச்சு தான் வந்து கேக்கை டெக்கரேட் பண்ணி டேபிள் மேலே வந்து நான் செட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி அந்த 1 டே கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஆன்லைனில் பேக்கிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது மாதிரி VJ பேக்கர்ஸ் மார்ட்டோட டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நம்மளுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அது இன்னொரு விஷயம், என்னோட நியர்பை இருக்கிறவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், நம்முடைய VJ ஹோம் பேக்கர்ஸ் பள்ளியடியில் நம்ம டைரக்ட் பேக்கிங் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் கிளாஸஸ் இருக்குது, தென் ஃபவுண்டன் கிளாஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிளாஸ், டயர் கேக்ஸோட மாஸ்டர் கிளாஸஸுமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.